இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் இந்த 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் 4 T20 போட்டிகள் முடிவடைந்து விட்டது. அந்த 4 போட்டிகளில் முதல் போட்டி மழையால் தடைபட்டிருந்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற 3 போட்டிகளிலும் தொடர்ச்சியாக இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இந்த தொடரை இப்போதே இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிட்டது. ஆகவே இந்த தொடரை பொறுத்தவரையில் இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் மீதமும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு தொடரில் இந்தளவுக்கு இந்திய அணி தோல்வியை தழுவியிருப்பது என்பது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் தற்போதைய கேப்டன் தான். ஆமாங்க, இந்த தொடரில் இந்திய அணிக்கு புதிய கேப்டனாக புதிய முயற்சியாக ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாக இந்திய அணி தேர்வு செய்திருந்தது. அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பீடையாகவும் அமைந்திருந்தது. இதற்கு முன்பு T20 அணி என்று வந்துவிட்டால் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுவார். ஆனால் இந்த முறை ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாக நியமித்தது இந்திய அணி. அதற்கான பலனையும் இப்போது அனுபவித்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் இந்த இங்கிலாந்து தொடரும் சரி, இதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான தொடரிலும் சரி, இதே இந்திய அணிதான் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய அயர்லாந்துக்கு எதிரான தொடரிலும் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து அந்த தொடரையும் பறிகொடுத்தது இந்திய அணி. இப்போது இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற இந்த T20 தொடரையும் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே பறிகொடுத்து விட்டது இந்திய அணி. அதுவும் இந்திய அணியில் தற்போது சிறந்த வீரர்கள் இருக்கின்றனர். குறிப்பாக சூரியவன்சி போன்ற இளம் அதிரடி மன்னன்களும் இவரைப் போலவே அபிஷேக் சர்மா, இசான் கிசான், திலக் வர்மா, சிவம் தூபே என வரிசையாக அதிரடி மன்னன்கள் இருந்த போதும் கூட இந்த தொடர்களில் தொடர் தோல்வி என்பது தற்போதைய கேப்டன்சியான ஸ்ரேயஸ் ஐயரைத்தான் சேரும். ஏனென்றால் இப்படிப்பட்ட அதிரடியான வீரர்களை வைத்துக்கொண்டு சரியாக இந்திய அணியை கையாளத் தெரியாத அந்த ஒரு அணுகுமுறைதான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. அதாவது அந்த ஒரு அணுகுமுறையால் தான் இந்திய அணி இந்தளவுக்கு திணறுவதை நன்றாகவே பார்க்க முடிகிறது. அதிலும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த இரு அணிகளுக்கு எதிராக அதிகாரப்பூர்வ போட்டிகளில் மட்டும்தான் இந்திய அணி இந்தளவுக்கு சொதப்புகிறது. அதே போல இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகளில் எல்லாம் இந்திய அணி சிறப்பாகவே விளையாடி காட்டுகிறது. பொதுவாக வார்ம் அப் மேட்ச் என்று வந்துவிட்டாலே கேப்டனின் செயல்பாடுகள் இருக்காது. முழுக்க முழுக்க பயிற்சியாளர்களின் அணுகுமுறையில்தான் வார்ம் அப் மேட்சுகள் நடத்தப்படும். ஆகவேதான் வார்ம் அப் மேட்சுகளில், அதாவது இந்த இங்கிலாந்து தொடருக்கு எதிராக இடையிடையே நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகள் நிறைய நடைபெற்றது. அப்படியாக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகள் அனைத்திலும் இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றிகளை குவித்தது. ஒரு வார்ம் அப் மேட்சுகளில் கூட தோல்வியை இந்திய அணி தழுவவில்லை. அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடிய இந்திய அணி அதிகாரப்பூர்வ போட்டிகள் என்று வந்துவிட்டால் மொத்தமாக முடங்கிவிடுகிறது. ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது இந்திய அணியின் கேப்டன்சி தான் தற்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது என்று. இந்த சூழலில்தான் இந்த தொடரை ஏற்கனவே இந்திய அணி இழந்துவிட்டது. ஆகவே இதற்கு பிறகாவது இந்திய அணியில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை தற்போது இந்திய அணி நிர்வாகம் உணர்ந்துவிட்டதுதான். அதனால்தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் இந்திய அணியில் இதுவரை வாய்ப்பு கொடுக்காத சில வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்திய அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கு எதிரான 5வது T20 போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் இந்திய அணி எந்த வீரர்களை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அதிகாரப்பூர்வ போட்டி என்று வந்துவிட்டால்தான் ஸ்குவாடில் உள்ள வீரர்களை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் வார்ம் அப் மேட்ச் என்று வந்துவிட்டால் இந்திய அணி வீரர்களில் யாரை வேண்டுமானாலும் இந்திய அணி பயிற்சிக்காக பயன்படுத்தலாம். அப்படித்தான் இந்த 5வது T20 போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் திடீரென நடராஜனை இறக்கிவிட்டது இந்திய அணி. அதாவது கடந்த ஓரிரு வருடங்களாகவே நடராஜனின் பந்துவீச்சு என்பது IPLலில் மிக சிறப்பாக எடுபடவில்லை. ஆனால் சமீப நாட்களாக உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்த நடராஜன் சூப்பராக பந்து வீசியிருக்கிறார். ஆகவே அதை மனதில் வைத்து தற்போது நடராஜனுக்கு இந்த ஒரு தொடரில் இந்திய அணி வாய்ப்பு கொடுத்து பார்த்தது. அதுவும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் இந்திய அணி சொதப்பினாலும் கூட பவுலிங்கில் சொல்லும்படியான பவுலர்கள் பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்திய அணி மாங்குன்னு எடுக்கும் ரன்களை இங்கிலாந்து அணி எளிதாக எடுத்து விடுகிறது. ஆகவே தற்போதைய இந்திய அணியில் பந்து வீச்சுக்கு பற்றாக்குறை இருப்பதை உணர்ந்துதான்
நடராஜனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தது இந்திய அணி. அப்படியாக கிடைத்த வாய்ப்பில் நடராஜன் செய்த சம்பவம்தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர வைத்திருக்கிறது. ஆமாங்க, நம்முடைய நடராஜன் இந்த போட்டியில் களமிறங்கி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் முதல் 8 ஓவர்களிலேயே 29 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. அதுவும் 6 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய நடராஜன் தான். ஏனென்றால் இந்த போட்டியில் நடராஜன் பந்து வீச களமிறங்கி 3 ஓவர்கள் மட்டுமே வீசி 7 விக்கெட்டுகள் வரை வீழ்த்தியிருந்தார். இதில் உச்சபட்ச ஹைலைட் என்னவென்றால், இவர் இந்த போட்டியின் 2வது ஓவரை வீசுவதற்கு களமிறங்கி அந்த ஓவரில் மொத்தமாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதாவது ஒரு ஓவரில் 2 விக்கெட்டுகள் 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். ஆனால் இந்த ஒரு போட்டியில் ஒரே ஓவரில் நடராஜன் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர வைத்து விட்டார். அந்தளவுக்கு நடராஜனின் பந்து வீச்சு என்பது துல்லியமாகவே இருந்தது. மேலும் நடராஜன் இந்தளவுக்கு துல்லியமாக சிறப்பான முறையில் பந்து வீசியதால் அந்த ஒரு மனநிலை என்பது மற்ற இந்திய பவுலர்களுக்கும் பரவியது என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே ஒரு அணியில் ஏதேனும் ஒரு பவுலர் சிறப்பாக பந்து வீசிவிட்டாலே அதனுடைய தாக்கம் மற்ற பவுலர்களுக்கும் வந்துவிடும். அதனால் ஓரளவுக்கு அனைத்து பவுலர்களுமே சிறப்பாக பந்து வீசுவார்கள். அதே போலத்தான் இந்த போட்டியில் நடராஜன் சிறப்பான தொடக்கத்தை தொடங்கி வைக்க அதை அப்படியே மற்ற பவுலர்களும் பிடித்து கொண்டு சிறப்பாக பந்து வீசி இங்கிலாந்து அணியை இந்த போட்டியில் வெறும் 75 ரன்களிலேயே ஆல் அவுட் ஆக்கிவிட்டனர். பின்னர் இந்த ஒரு இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் வெறும் 4 ஓவரில் 75 ரன்களை கடந்து அபாரமான முறையில் வெற்றியையும் பெற்றது. இந்த ஒரு வெற்றி என்பது நடராஜனால் தான் சாத்தியமும் ஆனது. ஆகவே இதுவரை இந்திய அணிக்கு பந்து வீச்சிலும் குறைபாடுகள் இருந்தது என்பது உண்மைதான். அதை நடராஜன் போன்ற பவுலர்களால் சரிகட்ட முடியும் என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். மேலும் ஒரு அணியில் அனைத்து பவுலர்களும் சிறப்பாக பந்து வீச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏதேனும் ஒரு பவுலர் சிறப்பாக பந்து வீசினாலே அதனுடைய தாக்கம் மற்ற பவுலர்களுக்கும் பரவி மற்ற பவுலர்களும் சிறப்பாக பந்து வீசுவார்கள் என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். அதாவது நடராஜன் மூலம் அது இந்த போட்டியில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்தளவுக்கு சிறப்பாக பந்து வீசும் நடராஜனை இந்த T20 தொடரில் பயன்படுத்த முடியாவிட்டாலும் அடுத்து வரும் ஒரு நாள் தொடரிலாவது இந்திய அணி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்க, தற்போதைய சூழலில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 4 T20 போட்டிகளையும் இழந்து நிற்கும் இந்திய அணியை பற்றியும் இந்தளவுக்கு தொடர் தோல்விகளுக்கு மிக முக்கிய காரணம் என்ன என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அதே போல் 2.0வாக மீண்டும் களமிறங்கி இருக்கும் நம்முடைய நடராஜனுக்கு இந்திய அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.